திடீர்னு அவர் கூப்பிட்டு அந்த ஸ்டைல் குடுக்கும்போது, பதட்டமும் இருந்தது எனக்கு அது பாடும்போது. எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஒரு தைரியம் வர வச்சுட்டு, ராஜா சாருக்கு ஃபர்ஸ்ட்டு சாங்கு. ம். அது இல்லாம பாலு மகேந்திரா சாரோட டைரக்ஷன்ல வந்த படம். ம். தனுஷ் அவர்களுக்கு நான் மறுபடியும் பாடுறேன். ஏன்னா எஸ்பிபி அங்கிள் ஒரு வாட்டி சொன்னாரு, "அம்மா டிவோஷனல் ஃபீல்ட்ல பெருசா யாருமே இல்லம்மா. நீ இந்த பாட்டெல்லாம் பாடுறதுனால டிவோஷனல்ல கொஞ்சம் உன்னோட கவனத்தையும் செலுத்து. உனக்கு டிவோஷனல்ல நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சார் எல்லார் ஈஸ்வரி அம்மா என்னதான் கிளப் சாங் மாதிரி பாடி இருந்தாலும் தனி முத்திரை அவங்களுக்கு வந்து டிவோஷனல்ல இருக்கு. ஆமா, ஆமா. அந்த அம்மா மாதிரி ஒரு டிவோஷனல் பாட்டு வந்து அந்த ஸ்டைல் வந்து யாருமே கிடையாது. தக தக பாடும்போது அழுதுட்டேன் சார் நான். என்னன்னா நான் தக தக பாடுறேன், அம்பாளும் சிவனும் வந்து அந்த நடனம் ஆடிட்டு வர்றது சார். அப்படியே எனக்கு பாடவே முடியல சார். அதுக்கப்புறம் தொண்டை அடைச்சிருச்சு எனக்கு. வங்க தோட்டமல பூக்காடா కొంగు బట్టి లాగాడే సందు చూసి సైగే చేసి గోల చేసాడే. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. இன்று அற்புதமான பாடகி மாலதி லக்ஷ்மண் அவர்களை சந்திக்கிறோம். அவர் தென்னிந்திய பின்னணி திரையிசை உலகில் 37 ஆண்டு காலமாக தனக்கென ஒரு தனி இடம் பிடித்தவர். வாருங்கள் அவரை சந்திப்போம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நல்லா வணக்கம் சார். இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி ரொம்ப நாள் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமாங்க சார். சுஜாதா, சித்ரா, அதுக்கு முன்பு ஸ்வர்ணலதா, இப்போ ஸ்ரேயா கோஷல். இந்த வரிசையில் வந்திருக்க வேண்டியவர் மாலதி. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் நீங்கள் எந்த விதத்திலும் குறைச்சல் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி ஐடென்டிட்டி உண்டு, தனித்துவம் உண்டு. அது மாதிரி உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு ஐடென்டிட்டி உண்டு. இப்படிப்பட்ட ஒரு பாடகி ஏன் வந்து தமிழ் திரையுலகமும் சரி, தெலுங்கு திரையுலகமும் சரி ஏன் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை? அதில் உங்களுக்கு வருத்தம் உண்டா? இல்ல இல்ல சார். வருத்தம்லாம் எதுவுமே கிடையாது சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாவே. இல்ல நீங்க சொன்னவங்கலாம் ரொம்ப ஜீனியஸ் சார் அவங்க எல்லாமே. ம். நான் ரொம்ப அவ்வளோ அளவுக்கு நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம். பட் எனக்கு அந்த வருத்தம்லாம் எதுவுமே கிடையாது சார். ஏன்னா ம். எனக்கு சினிமால ஒரு அங்கீகாரம் கிடைச்சதே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தான் நான் நினச்சுக்கிட்டேன். ஏன்னா சரி. நம்ம மேடை இசைத்துறையிலேருந்து நம்ம போனவங்க. ம். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பாடல்கள் கிடைச்சு மக்கள் கிட்ட வந்து அது ஒரு பெரிய அங்கீகாரம் எனக்கு கிடைச்சது சார். ஏன்னா சரி. இந்த பாட்டு கேட்கும்போதே இப்போ நான் தான் பாடியிருக்கேன் அப்படின்ற அந்த அடையாளம் எனக்கு இருக்கு இல்லைங்களா? இப்போ ம். இவங்க தான்ப்பா இது பாடியிருக்காங்க. ஓ மன்மதராசா, கும்பிட போன தெய்வம் இவங்க தான் பாடியிருக்காங்க. அப்படின்ற ஒரு அடையாளம் எனக்கு கிடைச்சதில்ல சார். அதுவே எனக்கு இந்த ஏன்னா எத்தனையோ ஜாம்பவான்கள் இருந்த இசைத்துறை சார். ஆமா. அந்த இதுல அந்த கடல்ல அவ்வளோ பெரிய கடல்ல நானும் இருக்கேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய இல்லை, நீங்கள் மாடஸ்ட்டாக பேசுகிறீங்க. உண்மை என்னென்னா உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் கேட்டேன். இல்ல நான் வந்ததுக்கு அப்புறம் சார், நான் வர்ற வரைக்கும் நெறைய பாடகர்கள் அவ்வளோ பாடகர்கள் இல்ல. ம். உண்மையா சொல்லணும்னா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த பாடகர்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. நெறைய பாடகர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நெறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, இப்ப புதுசு புதுசுன்னு போகும்போது நம்ம யூஸ் பண்றதுன்றது மேபி வேணா குறைஞ்சிருக்கலாம். இல்லை, இதில் என்ன விஷயம்னா, ஒரு சுஜாதா மாரி, சித்ரா மாரி குரல்கள் நெறைய வந்து சூப்பர் சிங்கர்லாம் இறங்கிட்டே இருக்கு. அந்த மாரி குரல்கள். ஆனா ஒரு மாலதி குரல்ங்கிறது ரொம்ப அபூர்வம் இது. அந்த ம். காலத்துல வந்து பெங்களூர் ரமணி அம்மா, கேபி சுந்தராம்பாள் ஓகே சார். அந்த மாரி குரல் இப்போ வந்து கர்நாடிக் மியூசிக்ல ஓரளவு அருணா சாய்ராம், ஆ. ஃபுல் த்ரோட்ல பாடுறவங்க, ஓப்பன் வாய்ஸ்ல பாடுறவங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் அந்த உங்கள மாரி வாய்ஸ் வரல. ஆம்பளைல சொல்லலாம் ஒரு டி.ஆர். மகாலிங்கம், பாகவதர் மாரி சொல்றேன். ம். அந்த மாரி வாய்ஸ்ங்கிறது வரவே இல்ல. ஆ. அது எப்பயோ அத்தி பூத்தாப்புல ஒண்ணு இருக்கு. அந்த மாரி ஒரு வாய்ஸ் அப்பப்ப வந்துட்டு தான் இருக்கு. ம். உங்கள மாரி நெறைய பேர் வரல. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க ஆரம்பத்திலேயே ஐட்டம் சாங் பாட ஆரம்பிச்சதுனால, உங்கள வந்து வேற மாரி உங்கள வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்களோ? அதாவது உங்களுடைய ரியல் டேலண்ட் என்னன்னு தெரியாத, ஐட்டம் சாங்னா மாலதி பாட்டம் அப்படிங்கிற லெவல்ல நிறுத்திட்டாங்களோ? அந்த காலத்துல ம். எல்லாரும் சரி பண்ணாங்களே. ம். பட் அது நீங்க சொல்றது கரெக்ட் சார். என்னன்னா சினிமாவுக்குன்ற ஒரு இதுவே இருக்கு சார். ஒரு விஷயத்துல யார் வெற்றி அடையறாங்களோ, அதையே அப்படியே கொஞ்சம் காலங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகளே வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு போலீஸ்காரனா ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. தொடர்ந்து அவருக்கு போலீஸ் வேடங்களே வரா மாரி இருக்கும். ஒரு டான்ஸ் ஆடியிருப்பாங்க. ஒரு கிளப் டான்ஸ் மாரி ஒரு யாராவது ஒரு நடிகை ஆடியிருப்பாங்க. தொடர்ந்து அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கும். ஆமா, ஆமா. இப்ப அந்த அது மாரி இப்ப இல்ல, கிடையாது. இப்ப இல்ல. இப்ப அந்த மாரி கிடையாது. ஏன்னா ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸா வந்து ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு போற மாதிரி காலங்கள்லாம் இருக்கு. நீங்க சொன்ன அதே உதாரணத்த எடுத்துக்கிறேன் சார். எல்லார் ஈஸ்வரி அம்மா என்னதான் கிளப் சாங் மாதிரி பாடியிருந்தாலும்,
தனி முத்திரை அவங்களுக்கு வந்து டிவோஷனல்ல இருக்கு. ஆமா, ஆமா. அந்த அம்மா மாதிரி ஒரு டிவோஷனல் பாட்டு வந்து அந்த ஸ்டைல் வந்து யாருமே கிடையாது. ஸோ மேபி எனக்கு அதா அமைஞ்சதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான் என்னதான் எனக்கு இந்த மாதிரி ரிதம் சைடான பாடல்கள் வந்திருந்தாலும், ஒரு டிவோஷனல் சைடுன்றது எனக்கு ஒண்ணு ஒண்ணு நானா உருவாக்கிக்கிட்டேனா, இல்ல அதுவா உருவாயிடுச்சான்னு ஆமா. எனக்கு தெரியல சார். ம். பட் நான் நெறைய டிவோஷனல்ல நெறைய நான் பாடியிருக்கேன் நெறைய சார். பண்றீங்க. நெறைய பாடியிருக்கேன், பாடிட்டு இருக்கேன் இப்போ. என்னோட தெரியாத இன்னொரு சைடு அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இல்லைங்களா? இவங்க சினிமால மட்டும் தான் பாடியிருக்காங்க. இந்த இல்ல மாதிரி நீங்க பக்தி பாடல்கள் தான். பாடல் நெறைய பாடியிருக்கீங்க. நெறைய பாடியிருக்கேன் ஆமா. சார். நெறைய நிகழ்ச்சிகளும் பண்றேன். நெறைய கோயில்கள்லயும் பாடுறேன். சொல்லப்போனா உங்க தக்க தக்காத எனவங்கிறது ரொம்ப ஹிட் அது. ஆமா, அந்த பாட்டு ஆமா. ரொம்ப ஹிட். அது மாரி நெறைய பாடியிருக்கேன். நெறைய பாடியிருக்கேன் சார். நெறைய ஆனா பாடியிருக்கேன். நீங்க வந்து இளையராஜா தான் உங்கள முதல்ல சாஃப்ட் மெலோடிய குடுத்தாரு. ஆமா, ஆமா. இல்லையா? ஆமாங்க சார். அது அ ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பாடலும் கூட ஒரு எனக்கு. கனாக்காலம்னு நெனைக்கிறேன். அது ஒரு கனாக்காலம். தனுஷ் அவர்கள் நடிச்சது. ஆமா. ஆ அதுல வந்து ஒரு அருமையா அது அந்த குரல கேட்டா அது மாலதியா அப்படின்னு சந்தேகமா இருக்கும். ஆமாங்க சார். அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. மேபி எனக்கு வந்து தொடர்ந்து இந்த மாரி பாடல்களே பாடிட்டு இருக்கும்போது, திடீர்னு அவர் கூப்பிட்டு அந்த ஸ்டைல் குடுக்கும்போது, ஒரு ஒரு பதட்டமும் இருந்தது எனக்கு அது பாடும்போது. எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஒரு தைரியம் வர வச்சுட்டு, ராஜா சாருக்கு ஃபர்ஸ்ட்டு சாங்கு. ம். அது இல்லாம பாலு மகேந்திரா சாரோட டைரக்ஷன்ல வந்த படம். ம். தனுஷ் அவர்களுக்கு நான் மறுபடியும் பாடுறேன். மன்மதராசாக்கு அப்புறம் அவருக்காக பாடுறேன். ம். ஒரு பதட்டம் இருந்தது எனக்கு. பட் இருந்தாலும் ஒரு தைரியம் வந்து ராஜா சாரே எனக்கு அந்த நேரத்துல குடுத்தாரு. ம். ஏன்னா, அவருக்கு முன்னாடி தான் பாடுற ஒரு அனுபவம் இருந்தது. ஒரு சரி, சரி. வாய்ஸ் ரூம்ல போயோ, தனியா நின்னோ பாடல. அவர் முன்னாடியே மைக் போட்டு தான் பாட வச்சாரு. சிறு சிறு திருத்தங்கள்லாம் வந்தது நான் பாடும்போது. ரொம்ப அழகா அத வந்து சொல்லிக் குடுத்தாரு எனக்கு. ம். பொறுமையா சொல்லிக் ம். குடுத்தாரு. ஏன்னா ரொம்ப புதுசு நான் பதட்டப்படுறேன் ம். அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது. ஸோ, அப்போ சுந்தரராஜன் சார் சொல்லிட்டு அவர் தான் வந்து பாட்டெல்லாம் சொல்லிக் குடுப்பாரு நம்மளுக்கு. ஸோ, ஒரு நாள் ஃபுல்லா இருந்து காலையில போய் மதியம் வரைக்கும் அந்த பாட்ட கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் போய் பாடுனேன். ரொம்ப வித்தியாசமான பாடல் அது சார் இல்ல. அது. ஒரு லைன் பாடலாமா? கண்டிப்பா. "உன்னால தூக்கம் கெட்டு போச்சு, உன் கண்ணால காந்த மீறி போச்சு. சின்ன பையா சின்ன பையா நான் சொல்லி தந்தா கத்துப்பியா, கட்டிப்புடி சுட்டி பையா சுட்டி பையா, இது ஒத்திகையா ஒத்திகையா, தர தரரர தரரர தருருரு துருருரு துருருரு." அப்படின்ற ஒரு பாடல் அடடா! சார். நல்லா இருக்கே. ரொம்ப ம். அருமையா இருக்கே. ஆமா சார். ஒரு அதுல மென்மையான இப்ப இன்னொரு பாட்டு. விஷயம் என்னன்னா, உங்கள மாரி டேலண்டட் சிங்கர்ஸ் நெறைய பேரு இருக்கீங்க இப்ப. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நெறைய சூப்பர் சிங்கர்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. வெவ்வேறு சேனல் வழியா வந்துட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு சினிமால வந்து யார் யாரையோ பாட வைக்கிறாங்களே, இதெல்லாம் நியாயமா? ஏன்னா, உங்கள மாரி நெறைய சிங்கர்ஸ் ரெடியா இருக்காங்க, பாடுறதுக்கு. எந்த மாரி வேணாலும் பாடுவீங்க நீங்க. எந்த ஜானர்ல வேணா பாடுவீங்க. ஒரு பக்கம் பார்த்தா விஷால் பாடுறாரு, தனுஷ் பாடுறாரு, சந்தானம் பாடுறாரு. ம். அவங்க ஹீரோக்கள் பாடுறதுக்கு. ஹீரோக்களே பாட வைக்கிறாங்க. ம். இல்லன்னா வந்து அந்த மியூசிக் டைரக்டரே பாடுறாரு. பாடுறாங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் இன்னொரு மியூசிக் டைரக்டர கூப்பிட்டு பாட வைக்கிறாரு. ம். இல்ல சார். அது ஒரு ட்ரெண்ட் மாரி ஆயிடுச்சுங்க சார் இப்போ. அப்ப இந்த பாட்டை வந்து உங்கள மாரி நல்ல ஒரு செலிபிரிட்டி லெவல்ல உள்ளவங்களும் பாடுவாங்க. சாதாரண ஒரு பையனும், புது பையனும் பாடுவான். நல்லா பாடுவான். அப்படி இருக்கும்போது, யாரோ ஒருத்தர்ட்ட குடுக்குறது எந்த விதத்தில நியாயம்? அவங்க வந்து அவங்களுக்கு மேலேயும் மாட்டேங்குது குரலு. கீழயும் சரியா பேஸுக்கும் வரமாட்டேங்குது. ம். என்னமோ ஒரு மாரி பாடுறாங்க. என்ன விஷால் பாடுறாரு, சந்தானம் பாடுறாரு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு டேக் தான் இருக்கு. அந்த இல்லப்பா அது குரல் வேண்டாமா? கரெக்ட்டு தான் சார். அது என்னன்னா, இப்போ அவங்க ஆல்ரெடி நடிக்கிறாங்க. இப்ப இசையமைப்பாளர் இசையமைக்கிறாரு. இப்ப எப்படி எனக்கு ஒரு மன்மதராசா கிடைச்சு என்னோட வாழ்க்கையே மாத்துச்சோ, ம். அந்த மாரி ஒரு பாட்டு வந்து ஒரு பாடகருக்கு கிடைக்கும்போது, ஆ. அவங்களோட வாழ்க்கை மாறும். ஏன்னா, அதுக்கான தேடல்கள்ல இருக்காங்க. நெறைய பேர் ஆமா, இருக்காங்க. ஆமா, ஆமா, ஆமா. நெறைய பேருக்கு தேடும்போது வாய்ப்பும் கிடைக்குது. ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு சிலர் கிடைக்காம அது தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. அந்த தேடல்லயே தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தேடல்ல இருக்கவங்களுக்கு அந்த ஒரு பாடல் கிடைச்சதுன்னா, அவங்க லைஃப்பயே மாத்தும். பட் இப்ப ட்ரெண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா சார், புதுசு புதுசா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு புதுசு வேணுன்றாங்க. சினிமா ஆகட்டும், ஹோட்டல் ஆகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், எல்லாமே அப்படி ஆயிப்போச்சு சார். ம். அதனால அது வந்து இப்ப நம்ம இந்த துறையில இருக்கிறதுனால, இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. இப்ப வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பர் சிங்கர்லேருந்து நெறைய சிங்கர்ஸ் வராங்க. அதுல ஒரு சிலர் எல்லாராலயும் சினிமால ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா, அது பெரிய கேள்விக்குறி தான் சார். ஒரு சிலரால ஜெயிக்க முடியும். பட் தொடர்ந்து அவங்க எப்படி இருக்காங்க, தன்னை எப்படி மெருகேத்திக்கிறாங்க, அப்படின்றத வச்சு தான் சினிமா வந்து நிர்ணயிக்கும் அவங்கள. ம். ம். அவங்கள வந்து தொடர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள். இப்ப கமல் சார் எடுத்துக்கோங்க. கமல் சார் சின்ன குழந்தையிலேருந்து இப்ப வரைக்கும்
சினிமா சம்பந்தமான விஷயத்திலேயே தான் இருக்காரு அவரு. ஆமா, ஆமா. நான் கூட உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, 13 வயசுல பாட வந்தேன். பாடுறத தவிர எனக்கு பெருசா ஒண்ணும் தெரியாது. ஸோ லைட் மியூசிக்ல இருந்தேன். அதுக்கப்புறம் சினிமால வாய்ப்பு கிடைச்சது. சினிமால பாட வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கான ஒரு ட்ராக்கா ஏன்னா எஸ்பிபி அங்கிள் ஒரு வாட்டி சொன்னாரு. "அம்மா அ டிவோஷனல் ஃபீல்ட்ல பெருசா யாருமே இல்லம்மா. நீ இந்த பாட்டெல்லாம் பாடுறதுனால டிவோஷனல்ல கொஞ்சம் உன்னோட கவனத்தையும் செலுத்து. உனக்கு டிவோஷனல்ல நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கு." அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுதான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாரி பெரியவர்களோட ஆசீர்வாதமா என்னன்னு தெரியல. எனக்கான அது ஒரு ரூட்டா கூட அமைஞ்சிருச்சு. நீங்க கேட்ட கேள்வி வந்து பாடகர்கள் வந்து இவ்ளோ பேர் இருக்கும்போது, ஏன் ஹீரோக்களும், ஏன்னா இசையமைப்பாளர்களும் உங்களுக்கு பாடுறாங்க. உங்க வாய்ஸ்ல எவ்வளோ டைனமிக்ஸ் இருக்கு. நீங்க சாஃப்ட் மெலடியும் தர்றீங்க. ஃபுல் த்ரோட்டாவும் கத்தி பாட உங்களால முடியும். அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர போய் பாட வைக்கிறதுக்கு என்ன நியாயம் அது? அது ட்ரெண்ட் மாறும் சார். எல்லாமே இப்ப மாறிட்டு வரதுனால அதுவும் மாறும் கண்டிப்பா. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ம். இன்னும் ஒரு பக்கம் சென்னையிலேயே இவ்ளோ சிங்கர்ஸ் இருக்காங்க. இத ம். விட்டுட்டு என்ன செய்றாங்கன்னா, எங்கேருந்தோ ஸ்ரேயா கோஷலையும் இன்னொருத்தரையும் புடிச்சுட்டு வராங்க. எங்கேருந்தோ கொண்டு வராங்க. அவங்க நல்லா பாடுறாங்க. ஆ. பெங்கால்லேருந்து கொண்டு வராங்க. பாம்பேலேருந்து கொண்டு வராங்க. கைலாஷ் கெர்ங்கிறாங்க. அவங்களுக்கு தமிழ் சொல்லி தரதுக்கே 3 மணி நேரம் ஆகுது. அந்த 4 லைன சொல்லி ஆமாங்க தரதுக்கு. சார். அது அது கொஞ்சம் வேணா நம்ம பாடகர்கள் எவ்வளவோ பேர் இங்க இருக்காங்க. ஆ, அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து ஒரு பாட்டுல இப்போ 2 பேர் கூட பாடுற மாதிரிலாம் இருக்கு சார். அது ஆமா. மாரி கூட ஒரு 2 லைன் குடுத்தா அவங்க பெருமையா சொல்லிப்பாங்க. இந்த பாட்டுல நானும் பாடியிருக்கேன். ம், அப்படின்ற மாரி சொல்லிப்பாங்க பாடகர்கள்லாம். ம். ஸோ அது மாதிரி குடுக்கலாம் சார். இப்போ ஆனா முதல்ல பார்த்தீங்கன்னா சார், ஃபோக் சிங்கர்லாம் பெருசா வெளியில தெரியாம இப்ப இருந்தாங்க. இப்ப தெரியுது. இப்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது இப்ப கொஞ்சம் கொஞ்சம். அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படும். ஏன்னா இந்த மண்மனம் தோட பாடுற பாடகர்களுக்கெல்லாம் இப்ப நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சு, அவங்க கிராமிய இசை பாடுறவங்கலாம் கூட இப்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ. அந்த மாரி இப்போ நீங்க சொன்ன மாரி நார்த் சிங்கர்ஸும் பாடுறாங்க. பட் நம்ப சிங்கர்ஸுக்கும் இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் நெறைய கிடைச்சா நம்மளுக்கு ரொம்ப ஏன்னா சந்தோஷமா நம்ம இருக்கும். சிங்கர்ஸ்ட்ட போய் பாட சொன்னா, சில ஆயிரங்கள் குடுத்தாலே போதும். இல்லப்பா வேண்டான்னு சொல்லிட்டு பாடுறவங்க கூட இருக்காங்க சார். ஒரு ஆனா வாய்ப்பு கிடைச்சா ஆனா போதுன்ற அவங்களுக்கு வந்து பல லட்சங்கள் குடுக்கணும் ஒரு பாட்டுக்கு. அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த பேர் கிடைச்சதுனால, இந்த பாடுனா இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்குமோ அப்படின்றது கூட இருக்கலாம் சார். இல்ல சினிமா துறை வந்து என்னன்னா, ஒரு நல்ல குரல நல்லா நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத விட, எல்லாத்துலயுமே ஒரு மார்க்கெட்டிங் பார்க்குறாங்க. இல்ல? அதுதான் சார். எல்லாமே அப்படி ஆயிப்போச்சுங்க சார் அதனால இப்போ. என்ன ஆகுதுன்னா வந்து, உங்களுக்கு வந்து புரொடக்ஷன் காஸ்ட் எங்கேயோ போயிடுது. இது ஒண்ணுலயும் இந்த மாரி பண்ணும்போது. பட் அது ஒரு சில படங்களுக்கு தான் சார். நெறைய படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன படங்கள்லாம் புது பாடல்கள்லாம் பாட வைக்கிறாங்க. சில நேரம் தெரியாம போயிடுது சார் அது. ம். ஏன்னா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, யார் பாடகர், யார் இசையமைப்பாளர், யார் வந்து பாடியிருக்காங்கன்றது ரேடியோல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப அது மாரிலாம் இல்லல்ல சார். அடுத்து போயிடுறதுனால, சில நேரம் நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. யார் பாடியிருக்காங்க அப்படின்ட்டு, நம்ம போய் சில நேரம் சர்ச் பண்ணா தான் தெரியுது. யார் புதுசா இருக்கே இந்த வாய்ஸு ம். அப்படின்னு நம்ம நெனைக்கும்போது, நம்ம போய் அது தேட தேட வேண்டியதா இருக்கு. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. தெலுங்குல உங்களுக்கு வந்து தேவிஸ்ரீ பிரசாத் நெறைய வாய்ப்பு குடுத்திருக்காரு இல்லையா? ஆமாங்க சார். ம். அவரு தான் ஆமாங்க. உங்களுக்கு நெறைய குடுத்தாருன்னு நெறைய நெனைக்கிறேன். பாட்டு, அவருக்கு பாடின எல்லா பாடல்களும் ஆல்மோஸ்ட் ஹிட் சார் எனக்கு தெலுங்குல. ம். அவருக்கு வந்து தமிழ், தெலுங்கு எல்லாம் சேர்ந்து நான் ஒரு 15 பாடலுக்கு மேல அவருக்கு நான் பாடியிருக்கேன். அவர்ட்ட. அவர்கிட்ட. 15க்கு மேலேயே பாடியிருக்கேன். அதுல தெலுங்கு பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு 10 சாங் அவருக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. உங்களுடைய முதல் பாட்டு அந்த அமலாபுரம் ஆண்டு ஆண்டே அமலாபுரம். அதுக்கு முன்னாடி வங்கத்தோட்ட சார். அமலாபுரம் சாங் ரொம்ப நல்லா இருக்கு. அது கொஞ்சம் பாடுறீங்களா? அது வந்து ஆக்சுவலா எப்படி இந்த பாட்டுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா சார், வங்கத்தோட்டான்னு ஒரு சாங் நான் பாடியிருந்தேன். சரி. அந்த பாட்டு சிரஞ்சீவி சார் கேட்டுட்டு, எனக்கு இந்த பாட்ட குடுத்துருங்கன்னு கேட்டிருக்காரு. எனக்கு இந்த பாட்ட குடுத்துருங்க. அதையும் பாடுங்களேன். వంగతోట మలుపు కాడ కొంగుబట్టి లాగాడే సందు చూసి సైగే చేసి గోల చేసాడే హే హే వంగతోట మలుపు కాడ కొంగుబట్టి లాగాడే సందు చూసి సైగే చేసి గోల చేసాడే குண்டு மாங்கா தோப்புக்குள்ள தமிழ்ல. நண்டு போல வந்தாயே தமிழ்லயும் வந்துச்சு சார் அது. ம். அந்த பாடல் கேட்டுட்டு சிரஞ்சீவி சார் வந்து எனக்கு இந்த பாட்டு குடுத்துருங்க. இதுவும் நல்லா இருந்தது. இந்த பாட்டு பாடுங்க. இந்த பாட்டு வந்து இல்ல பாட்டு வேற படத்துக்கு குடுத்துட்டோம் அப்படின்னு தேவி சார் சொன்னதுக்கு அப்புறம், சரி அதே மாதிரி ஒரு பாட்டு அப்படின்னும்போது, ఆ అంటే అమలాపురం, ఆ అంటే ఆహాపురం, ఈ అంటే ఇచ్చాపురం, ఈలగొట్టి లాగుతారు ఆంధ్రా జనం. ఊ అంటే ఉంగాపురం, ఊ అంటే ఊగే జనం, ఏ అంటే ఎత్తు పల్లం, ఏలమేస్తే వాలుదారు కుర్రాకులు.
పాలగొల్లి చేరినప్పుడే పిల్లడో బయట జారుడెక్కువాయిరో నాము చేరిన ఈ నాము మారున ఫ్రెండ్ஷிப் இடேலு ஆகுமா ஹே அப்படின்ற பாட்டு. ஸோ என்ன அதுக்கப்புறம் நிறைய பாடினேன் சார் அவர்கிட்ட. மாஸ்தோ பெற்றுக்கொண்டே அ, அதுதான் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் மாயாவின்னு ஒரு படத்துல அ, அது தெலுங்குல பாடினது. ம். அதுக்கப்புறம் சிரஞ்சீவி சார் நடிச்ச அந்த சங்கர் தாதா எம்பிபிஎஸ் அந்த ஆமா. படத்துல அதுல வந்து பாடியிருக்கீங்கல்ல? ஏ நான் பேரே காஞ்சனமாலா நான் வயசே கரம் மசாலா அப்படின்னு ஒரு பாட்டு. ம். அது அந்த இது சுச்சுவேஷனுக்கு வந்து சீனா தானான்னு இங்க வந்தது. அப்புறம் என் பேரு மீனா குமாரி. அது கந்தசாமில இங்க பாடினது அது சார். என்ன ஒரு லைன் பாடுங்க. நல்லா இருக்கும் அது கூட. నా పేరు మీనా కుమారి నా ఊరు కన్యాకుమారి పోల్దామా జట్కా సవారి చేస్తామా జల్సా కచేరి నా పట్టు 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 సుందరి ఎన தொட்டு 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 நீ புல்லரி ஏன் பே ஏன் பே ஏன் பே ஏன் பே ஏன் பே அது தமிழ்லயும் வந்தது சார். ஓகே. சார் கந்தசாமி நிறைய என்ன? பாடல்கள் அவர் தமிழ் தெலுங்கு ம். ரெண்டுமே பாடினதுனால நிறைய பாடல்கள் தெலுங்குல ஆல்மோஸ்ட் அங்க பாடின அவரு எல்லா நல்ல பாட்டும் ஃப்ரீடம் இருக்கு. குடுப்பாரா தேவி ஸ்ரீ? தேவி வந்து எப்படின்னா சார், தேவி வந்து அங்க ஸ்டுடியோல வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரீடம் இருக்கும். ம். அவர் வந்து சில ஸ்டைல் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவாரு. ம். ஆ, எப்படி வேணும் அப்படி வேணும்னுட்டு. பட் ரொம்ப நம்மளுக்கு வந்து ஜாலியா இருக்கும் அங்க. எல்லா மேக்ஸிமம் எல்லா ரெக்கார்டிங்குமே அப்படிதான் சார் இருக்கும். பட் கூடுதலா அங்க வந்து டான்ஸ்லாம் ஆடுவாரு தேவி. ம். ம். ஸோ அவர் நல்ல டான்ஸர் அவரு. ஓஹோ! ஆ. ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவார் அவரு. ஆ. அந்த ரெக்கார்டிங்ல பண்ணும்போது அங்க உள்ள இருந்து ரூம்ல ஆடிட்டு இருக்கும்போது நமக்கு சிரிப்பு வந்துரும். ஸோ சிரிச்சிருவோம், அப்புறம் பேசுவோம், அப்புறம் பாடுவோம். ஸோ இப்படி ஜாலியாவே போவோம். அவரோட ரெக்கார்டிங் எல்லாமே எனக்கு. வித்யாசாகருக்கு நீங்க பாடியிருக்கீங்க. சார் நான் பாடாத இசையமைப்பாளர் வேணா சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான் சாருக்கு வேகமா பாடல. பாடல. அனிருத் சாருக்கு நான் பாடல. ஆமா. விஜய் ஆண்டனி சாருக்கு பாடல. ஓகே. கார்த்திக் ராஜா சாருக்கு பாடல சார். மத்தபடி எல்லா ஆல்மோஸ்ட் அப்புறம் இப்ப வந்த ஜிப்ரான் சார் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கெல்லாம் பாடல. மத்தபடி ஆல்மோஸ்ட் எல்லாம் இசையமைப்பாளருக்கெல்லாம். வித்யாசாகர் ஸ்டைல் எப்படி? வித்யாசாகர் சார் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது சார் என்னோட குரல் கேட்டுட்டு, "எங்கம்மா இருந்த இவ்வளோ நாளா நீ?" அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு வந்து ஸ்ரீரங்கப்பட்டணத்தில்னு ஒரு பாட்டு பாடினேன். மம்முட்டி சார் மூவி. கார்மேகம்னு ஒரு படம். ம். அதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு இது வித்யாசாகர் சாருக்கு பாடின பாட்டு. அப்ப அது பாடும்போது அப்படி ஒரு என்ஜாய் பண்ணாரு அவரு. அப்பதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நம்ப குரல் வந்து ஒரு இசையமைப்பாளர் வந்து இவ்ளோ ரசிக்கிறாரு. அப்படின்றது வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது எனக்கு அந்த குரல். ஏன்னா ரா வாய்ஸ் என்து. ம். என்னோடது வந்து ஒரு ஓப்பன் வாய்ஸ்ல ஒரு ஆமா. ராவா ஆமா. பாடுற ஒரு வாய்ஸ் என்து. அப்ப அவரு என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தைரியமே வந்து நான் அந்த பாட்ட ஃபுல்லா பாடுனேன். ஏன்னா சரியான ஹை பிட்ச் அது. ம். அந்த பாட்டு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நெறைய பாடல்கள் அவர் எனக்கு வாய்ப்பு குடுத்தாரு. நெறைய பாடல்கள் அவருக்கு நான் பாடினேன். கார்மேகம்க்கு அப்புறம் வர்ணஜாலம்னு ஒரு படம், அப்புறம் பார்த்திபன் கனவு, அப்புறம் இது அன்பே சிவம், அ அப்புறம் பரமசிவம் சொல்லிட்டு. பார்த்திபன் ஒரு நல்ல பாட்டு ஒண்ணு இருக்கே. அதுதான் சார். அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு மன்மதராசா வாய்ப்பு கிடைச்சது. சரி, சரி, சரி. பார்த்திபன் கனவுல வந்து ஃபோக் பாடினேன். இவரு சீர்காழி ஆமாமா. சிவசிதம்பரம் ஐயாவோட வந்து தன்னன்னா தன்னா நன்னன்னா. முத்து முத்த பெஞ்ச மட தன்னே நன்னானே இந்த மூங்கிலில தொங்குதடி தன்னே நன்னானே ஆமாமா. சோ சிட்டு அந்த பாட்டு. ஸோ ஓஹோ! இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அவர் பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு சார். இளையராஜாட்ட நீங்க வந்து பாட போனபோது உள்ள அனுபவத்த சொல்லுங்களேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே அவர்ட்ட. ரொம்ப டிசிப்ளினரின்னு அவருக்கு. அவர் என்ன சொல்றாரோ அது பாடணும். அப்படிதான் சார் பயம் காமிச்சாங்க. ஆனா என்னோட அனுபவம் வந்து ம். ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட போகும்போது எனக்கு அதான் சொல்லுவார், வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா, ம். பாடி ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் மாதிரி கை ம். காலெல்லாம் உதறல எனக்கு அவரை பார்க்கும்போது. நம்ம பாடிடுவோமா? நம்ம பாடுனத அவர் ஓகே பண்ணுவாரா? அது படத்துல வருமா? இப்படி பல கேள்விகள் எனக்குள்ள இருந்தது. பாடின அனுபவம்னு சொன்னேன் இல்லைங்களா, காலையில ரெக்கார்டிங் போயிட்டேன். பாடல் கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டதுக்கப்புறம் அவர் எதிர்க்கவே மைக்க போட்டாங்க. அது இன்னும் எனக்கு பயம் வந்துருச்சு எனக்கு. ம். ஏன்னா அவர பார்த்துட்டே பாடணும். அப்படின்னும்போது இன்னும் கொஞ்சம் பயமா இருந்தது எனக்கு. பாடும்போதெல்லாம் அவர் நெறைய எல்லாமே ஓகே, ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த லைனுக்கு போக ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ எனக்கு அப்புறம் நான் சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட சார்ட்ட கேட்டேன். "சார் என் பாட்டு ஓகே பண்ணிட்டாருங்களா அவரு?" "ஆமா மேடம் முடிஞ்சிருச்சு மேடம் அவ்வளோதான்" அப்படின்ட்டாரு. எனக்கு ஒரு மாரி ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் நான் வெளியில சுப்பையா அண்ணாட்ட வந்து சொல்லிட்டு வந்தேன். "அண்ணா நான் பிறந்த பையன அடைஞ்சுட்டேன். ராஜா சாருக்கு பாடிட்டேன் நானு" ம். அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நானு. அப்புறம் ராஜா சார் வந்து பாலு மகேந்திரா சார் கிட்ட சொன்னாருங்களாம். இது வந்து பாலு மகேந்திரா சார் என்கிட்ட சொன்னாரு. இந்த பொண்ணோட குரல் எப்படின்னா, ஆதி காலத்துல நாதஸ்வரம்லாம் வந்து கோவில்ல வாசிப்பாங்க. அப்ப ஆமா, வந்து மைக்லாம் கிடையாது பெருசா. ஆமா. அது வாசிக்கும்போது பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிற எல்லா கேட்கும். ஆமா, கிராமத்துக்கும் ஆமா, வந்து ஆமா. அது கேட்கும் அந்த ஆமா, ஆமா. சவுண்டு. அந்த மாதிரி ஒரு டோன் இந்த பொண்ணுக்கு.
அப்படின்னு வந்து என்ன இல்ல அது பத்தி ஒ சொன்னதா ஒ ஒரு அற்புதமான உதாரணம். சங்கீதம் ஆழமா தெரிஞ்சவங்க தான் அந்த மாரி சொல்ல முடியும். அப்படி சொன்னதா அவர் சார் வந்து என்கிட்ட கரெக்ட்டான வார்த்தை, சொன்னாரு. கரெக்ட்டான வார்த்தை. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் கிட்டத்தட்ட சார் எனக்கு. ஏன்னா நான் எங்க ஊர்ல கேட்டுருக்கேன். 10 கிலோமீட்டர் தள்ளி எங்கேயோ நாசனம் வாசிக்கும். ஆ. அது இங்க கேட்கும். ம். ஏதோ நம்ம பக்கத்துல எங்கேயோ வாசிக்கிறாப்புல இருக்கும். அது கேட்கும். எங்கேயோ கேட்கும். ச அந்த ஷார்ப்னஸ் ச அவ்வளோதான். அது மாரி என்னோட குரலுக்கான ஒரு உதாரணமா சொன்னதா அவர் சார் சொன்னாரு எனக்கு. பெரிய ஸோ பெரிய பெரிய இதுவாச்சு. அதுக்கப்புறம் ராஜா சாருக்கு ஒரு 11, 12 சாங் நான் பாடினேன் சார். கரகாட்டக்காரிங்கிற படத்துல கூட ஆமாங்க பாடியிருக்கீங்கல்ல? சார். ம். அது மாரி நெறைய பாடியிருக்கீங்க அப்புறம். அதுக்கப்புறம் அது ஒரு கனாக்காலம்க்கு அப்புறம் கரகாட்டக்காரியில 2 பாட்டு பாடினேன் சார். ம். அப்புறம் மல்லேப்பூன்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு மூவி அதுக்கு பாடினேன். நெறைய படங்கள் பாடினேன். சிவசங்கரி சொல்லிட்டு சௌந்தர்யா மேடம் நடிச்சாங்க. அ. அதுல டனானா டங்கு சொல்லோ டனானா டங்கு சொல்லோ ஹை பிட்ச் அதுவும். அது அப்படியே ஒரு பாட்டு குடுத்தாரு. லாஸ்ட்ல மாத்திரம் அனந்த் ஒரு சின்ன பிட் அதுல பாடியிருப்பாரு. ஸோ நெறைய பாடல்கள் அவருக்கு பாடுனேன். அனந்தநாக். ஆ அப்போ வந்து எம்எஸ்வி சார் வந்திருந்தாரு அங்க. ஓ! அப்போ அனந்த்னா கூட வந்திருந்தாரு. ம். அப்போ அது லாஸ்ட்ல ஒரு மேல் வாய்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு, "நீ பாடிடு அனந்து" அப்படின்னு சொல்லிட்டு அனந்த்னாவ அங்க பாட வச்சாரு. ஸோ எம்எஸ்வி சாருக்கும் பாடுன ஒரு ஒரு பாக்கியம் எனக்கு. அவருக்கு ஒரு டிவோஷனல் சாங் ஒண்ணு, ஒரு முருகர் சாங் பாடியிருக்கேன் சார் அவருக்கு. ம். 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 ஸோ ஓரளவுக்கு எல்லாருக்கும் பாடுன ஒரு பெரிய இல்ல மன எனக்கு திருப்தி என்ன எனக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரெஹ்மானுக்கு ஹை பிட்ச் பாடுறது ரொம்ப பிடிக்கும். ம். ரெஹ்மான் சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹை பிட்ச்ல தான் போவாரு. ம். இந்த இழுக்கிறேன்னு ஒரு பாட்டு மேபி எனக்கான பாடல் அவர் மைண்ட்ல இந்த வாய்ஸுக்குன்னும்போது கண்டிப்பா கூப்பிடுவாருன்ற நம்பிக்கையோட இருக்கேன் சார் நான். இல்ல அவருடைய நீங்க ரெஹ்மானுடைய அவர் ஆமா. பாடுறாரு பாருங்க. அவர் அவர் பாடுறதே பாட்டாலே எல்லாமே ஹை பிட்ச்ல இப்ப இருக்கும் வந்து சார். காதலிக்க நேரம்னு என்ன இழுக்கிறேன்னு ரொம்ப ஹை பிட்ச்ல தான் பாடுவாரு. ஆ. அவர் எப்பவுமே ஹை பிட்ச்ல அவரு அந்த பிட்ச எதிர்பார்ப்பாரு அவருமா உங்கள்ட்டயும். ஆ. அவரு பாடி காமிச்சுட்டு அந்த இது உங்கள்ட்டயும் எதிர்பார்ப்பாரு. நெறைய பேர் சொல்லுவாங்க, அது ரொம்ப சிரமம்னு. உங்கள பொறுத்தவரை அது சிரமமே இல்ல. அத தாண்டி நீங்க போவீங்க. ரஹ்மான் கண்ல நீங்க படலையா? அல்லது பட்டோன்னு ஏன் அவரு சரியா கவனிக்கலன்னு தெரியல எனக்கு. தெரியல சார். அது எனக்கும் ஒரு அந்த ஒரு ஏக்கம் இருக்கு. அவர்ட்ட பாடலையே அப்டின்ற ஒரு ஏக்கம் இருக்கு எனக்கு. ம். அ ஒரு பாடகியா நான் பெரிய ஆசை நான் எப்பவுமே வச்சுட்டதே இல்ல சார். நான் நெறைய இதுல சொல்லியிருக்கேன். ஆ. நான் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு, ஆசைலாம் எனக்கு பெருசா நான் வச்சதே இல்ல சார் நான். ம். எனக்கு வந்த விஷயங்கள நான் சந்தோஷமா அத ஒரு கரெக்ட்டா பண்ணிட்டு போடுற ஒரு கேரக்டர் நானு. ஐயோ! நம்மளுக்கு இது வரலையே! ஐயோ! அது நம்மளுக்கு கிடைக்கலையே! அப்படின்னு எதுக்குமே நான் ஏங்குனதே கிடையாது சார் பெருசா. வந்தத இது வந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டுப்பேன். இவ்ளோ போட்டிகளுக்கு நடுவுல நமக்கு இது கிடைச்சிருக்குல்ல. ம். அ அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எடுத்துட்டு போயிடுவேன் சார். அதே மாரி தான் இப்போ டிவோஷனல்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்ட நமக்கு, அந்த கோயிலுக்குள்ளேயே பாடுற வாய்ப்பு கடவுள் குடுத்துருக்காரு சார். இப்போ பழனி மாநாடுல பாடுனேன். அதே மாரி எனக்கு ரொம்ப ஆசை. போன வருஷம் வந்து நானு வாய் திறந்தே கேட்டேன் நானு. ஐயோ! திருவண்ணாமலையில பாடணுமே நானு அப்படின்னு சொல்லிட்டு, மயில்சாமி அண்ணாட்டயே ஃபோன் பண்ணி சொன்னேன் நானு. ஏன்னா அவரு சொன்னாங்க, "வாய்ப்பு கிடைக்கும்" அப்படின்னு சொன்னாங்க. உடனே திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டுருக்கேன். அப்ப அவருக்கு ஃபோன் பண்ணி, "அண்ணா எனக்கு இதுல பாடணும்ண்ணா, எப்படியாவது ஒரு வாய்ப்பு வாங்கி குடுங்கண்ணா" அப்படின்னு. ஏன்னா நான் பெருசா யார்ட்டயும் எனக்கு வாய்ப்பு குடுங்கன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா நமக்கான வாய்ப்பு வரும்போது அவங்களே கூப்பிடுவாங்க நம்ப அப்படின்ற ஒரு இது எனக்கு. அப்போ கண்டிப்பா சொல்றேம்மா, நீ இதுவரைக்கும் சொல்லவே இல்லையேம்மா என்கிட்ட அப்படின்னாரு. அடுத்த வருஷம் ஏதாவது வாய்ப்பு இருந்தா அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் திருவண்ணாமலை தீபத்துக்கு பாடக்கூடிய பெரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சது என்ன சார். பாட்டு பாடுனீங்க? 2 மணி நேரம் நான் தான் சார் 3 மணி நேரம் நான் தான் சார் அந்த கச்சேரி அந்த பண்ணேன். ஒரு ஒரு சாங் பாடுங்க அதுல. எல்லா பாட்டும் நெறைய பாடுனோம் சார் அங்க. ம். ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே அண்ணாமலையே போற்றி அது ஆமா. பாடணும். ஒன்லி டிவோஷனல் தான் சார். தக பாடுனேன். தக பாடும்போது அழுதுட்டேன் சார் நானு. என்னன்னா, நான் தக பாடுறேன். அம்பாளும், சிவனும் வந்து அந்த நடனம் ஆடிட்டு வர்றது சார். அப்படியே எனக்கு பாடவே முடியல சார். அதுக்கப்புறம் தொண்ட அடைச்சிருச்சு எனக்கு. ஆ. ஏன்னா நான் பாடுறதுக்கு அவங்க 2 பேரும் ஆடுறாங்க சார். அது அப்படி சிங்க் ஆகுது கரெக்ட்டா. அங்க ஆமா சார். அங்க உள்ள இருந்து ஒவ்வொரு சாமியா வருவாங்க சார். விநாயகர், முருகர், அம்பாள், அப்புறம் அம்பாளும், சிவனும் சேர்ந்து வருவாங்க. ம். அண்ணாமலையாரும், உண்ணாமலை அம்மனும். அப்போ தக பாடுனேன். அப்போ அவங்க வரும்போதே அந்த ஆட்டத்தோட தான் சார் வருவாங்க. உங்க இது கரெக்ட்டா மேட்ச் அது ஆகுது. அப்படியே கரெக்ட்டா சிங்க் ஆயி அந்த தூக்கிட்டு வராங்கல்ல சார் அவங்க. அவங்க குஷியாயி அந்த ஆட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார் அது. அந்த ஜாஸ்தி ஆகும்போது, அப்போ அந்த கடவுளே நம்ம பாட்டுக்கு சந்தோஷப்பட்டு ஆடுன மாதிரி எனக்கு அந்த ஒரு உணர்வு. இத இத விட பெருசா நமக்கு என்ன நம்மளுக்கு வேணும் இந்த உண்மையிலே. அந்த வாழ்க்கையில. அந்த 2 லைன் பாடுங்க. ஃபுல்லா வேண்டாம். சும்மா 2 லைன் பாடுங்க. எஸ் சார். தக 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 தக. ஆமா. தக 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 தகவென ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. தக 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 தகவென ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே. தாள வகைகளோடு மேள துந்துபிகள் முழங்கிட ஓர் கணமே,
காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே. அப்புறம் நீங்க வந்து இந்த பக்தி பாடல்கள பொறுத்தவரை கே.பி. சுந்தராம்பாள், பெங்களூர் ரமணி அம்மா இந்த மாரி பல பாடகிகள் பாட்ட ரொம்ப அற்புதமா பாடுறீங்க. அப்படியே பாடுறீங்க. ஏன் இதெல்லாம் நீங்க ரீகிரியேட் பண்ணி பழைய ஜாம்பவான் மாலதியின் குரலில் அப்படின்னு ஏன் நீங்க பண்ணக்கூடாது? ஏன் பண்ணல?